Hey all, welcome to my YouTube channel. இதான் என்னோட முதல் வீடியோ. ஸோ என்ன போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபார்ம்டியோட ஸ்கோப் என்ன, ஃபார்ம்டி உண்மையிலேயே வந்து ஜாப் வேகன்சிஸ் இருக்குமா, அப்படின்னா யாரு, ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ். ஏன்னா காலேஜ் ஸ்கூல் முடிஞ்சிச்சு, அட்மிஷன் டைமு. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ யார்கிட்ட கேட்கறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஐ தாட் ஐ கேன் போஸ்ட் a video related to the scope of PharmD. Before going to the scope, முதல்ல PharmD-னா என்ன? PharmD, Doctor of Pharmacy. It's a 6 years course after completing +2, or else it is a 3 years course. It's called as PharmD postgraduate after completing Bachelor of Pharmacy. So I am a PharmD PB student. I joined PharmD after my bachelor's. So PharmD-ல வந்து நம்ம என்ன படிப்போம், PharmD-ல என்ன இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் மெடிசன். அதாவது PharmD is not about we can diagnose or we can assist the surgery or whatever related to the or examinations, clinical examinations. இது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிக்கிறது ஃபுல்லாவே மெடிசின்ஸ் பேஸ் தான். ஒரு ட்ரக் எப்படி கொடுக்கலாம், அந்த பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரக் தேவையா, அந்த ட்ரக்குக்கு வந்து ஏதாவது விஷயங்கள் இருக்கு, அந்த ட்ரக்கை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து ஃபார்ம்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா கோர்சஸ் மாதிரியும், மெடிக்கல் கோர்சஸ் மாதிரியும் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எப்படி இருக்கும், அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, இதெல்லாம் தான், இதெல்லாம் பேசிக்ஸ்ல வரும். அப்புறம் ஃபார்மகாலஜி, தெரபியூட்டிக்ஸ், டாக்ஸிகாலஜி, இந்த மாதிரி நிறைய நம்ம மெடிசின் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது கூடவே நமக்கு வந்து வார்ட் போஸ்டிங்ஸ் போடுறப்போ செகண்ட் இயர்ல இருந்து போஸ்டிங் ஸ்டார்ட் ஆகும். 5th இயர்ல கிளர்க்ஷிப் வரும், 6th இயர்ல இன்டர்ன்ஷிப் வரும். அப்போ இந்த மாதிரி வார்ட் போஸ்டிங்ஸ் போடும்போது ஒவ்வொரு வார்டில் நமக்கு போஸ்டிங் போடுவோம். அப்படி போடும்போது நமக்கு வந்து பல டிசீஸ் பத்தி நமக்கு தெரிய வரும். இப்போ பல டிசீஸுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எதுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரக் கொடுத்தாங்க, எதுக்கு இது கொடுக்கல, எதுக்காக இந்த ட்ரக் கூட இந்த ட்ரக் ஆட் பண்ணியிருந்தாங்க, அப்படி இல்லை இது கொடுக்கறதுனால அது உங்களுக்கு ஏதாவது ஏடிஆர் ஃபார்மாக இருந்துச்சா, இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம் ஒரு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பேஸ்டு ஃபுல் விஷயங்கள் வந்து ஃபார்ம்டிஸ்க்கு வந்து. அப்புறம் நிறைய பேர் கேட்ட வந்து ஒரு டவுட் வந்து, ஃபார்ம்டிஸ் வந்து ஸ்டெத் யூஸ் பண்ணலாமா, ஸ்டெத்தஸ்கோப் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. இப்போ ஸ்டெத்தஸ்கோப்புங்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், அப்படித்தானே. ஆனா ஃபார்ம்டிஸுக்கு தேவையான்னு கேட்டா தேவையில்லை. பிகாஸ் எதுனா நம்ம வந்து மெடிசின்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ மெடிசின்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, இல்லை கொடுத்துருக்க மெடிசின் கரெக்டா, இல்லை கொடுத்துருக்கிற ஏதாவது எரர் இருக்கு, அந்த மாதிரி மெடிசின் ஓரியன்டா நம்ம வர்றதுனால நமக்கு வந்து ஸ்டெத் மேண்டேட்டரி கிடையாது. பட் ஃபார் அவர் பர்சனல் யூஸ், அதாவது நீ வந்து உன் பேஷண்ட், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களோட பிபி எப்படி இருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு இதை ஹாஸ்பிட்டல் பண்ணணும் அப்படின்னா வந்து நீ வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யாரும் சொல்ல கிடையாது. ஆனா நமக்கு அது மேண்டேட்டரி கிடையாது. பிகாஸ் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம பார்த்து கிடையாது. வந்து ஃபார்ம்டி படிக்கிறவங்க வார்டில் போய் என்ன பண்ணுவாங்க, வார்ட் போஸ்டிங்ல என்ன பண்ணணும், அதாவது நர்சிங் படிக்கிறவங்க இன்ஜெக்ஷன் போடுறது, அது இதுன்னு சொல்லிட்டு பேஷண்ட் கேர் பார்க்கறது அப்படின்லாம் இருக்கும். மெடிசின் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அப்போ ஃபார்ம்டி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வார்டில் போய் அவங்களுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ செகண்ட் இயர்ல இருந்து நமக்கு போஸ்டிங் போடுவாங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர் வீக்லி ஒன்ஸ், 4th இயர் வீக்லி 2 days, 5th இயர் டெய்லி, அப்புறம் 6th இயர் இன்டர்ன்ஷிப் டெய்லி. இப்படி வார்ட் போஸ்டிங்ஸ் போடுவாங்க. வார்ட் போஸ்டிங் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும். மெடிசின், சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜி, டெர்மட்டாலஜி, இந்த மாதிரி பல வார்ட்ஸ்ல வந்து போஸ்டிங்ஸ் போடும்போது நம்ம அங்கே போய் வார்ட் பேஷண்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸ் எடுப்போம். அந்த கேஸ் எடுத்து நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஃபுல் லேர்னிங் தான். மெடிசின் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் ப்ராசஸ் தான். அப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நாளுக்கு நாள் நம்ம ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த கேஸ் எடுக்கிறோம்னா இந்த கேஸுக்கு எதுக்காக இந்த ட்ரக் கொடுத்தாங்க, ஏன் இது கொடுக்கல, இல்லை ஏதாவது ஏடியாஸ் அந்த இதில் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸோ ஏடியாஸ் எதுவும் ஃபார்ம் ஆயிருந்துச்சா, அப்படி ஃபுல் அனலைஸ் பண்றது, கத்துக்கிறது. வார்ட் ரவுண்ட்ஸ் டாக்டர்ஸ் போகும்போது, அவங்க கூட போகும்போது அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது. இந்த மாதிரி ஃபுல் நம்ம படிச்சு முடிச்சு வெளியே இறங்கும்போது ஃபுல் கிளினிக்கல் நாலேஜ், மெடிசின் நாலேஜ் நமக்கு ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் நம்மளால சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதுதான் வார்ட் போஸ்டிங்ல இருந்தாலும் நம்ம கத்துக்கிறது மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நம்ம எதுவுமே பண்ற மாதிரி இல்லை. பிகாஸ் நம்ம ஃபுல் மானிட்டரிங்
தெரப்பட்டிக் பிளான் அந்த மாதிரி வர்றதுனால நம்ம வந்து பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. கேஸ் பர்சன்டேஜ் வரும்போது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் மாதிரி தான் இருக்கும். இந்த மெடிசின்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஒரு டிசீஸுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டா ஒரு ரேஷனல் தெரப்பி கொடுக்கணும், ஒரு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது தான் மெயின் கான்செப்டா கிளினிக்கல் பார்மசிஸ்டோட ஃபேமிலியோட ஸ்கோப். இப்போ ஃபேமிலி படிக்கிறவங்க என்ன மாதிரி வேலைக்கு போவாங்க, என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் சொல்ல போனா ஃபேமிலிக்குன்னு இருக்கிற வேலை வந்து கிளினிக்கல் பார்மசிஸ்ட் ஆர் கிளினிக்கல் பார்மகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன கவர்மெண்ட்ஸ்ல எல்லாம் அலோட் பண்ணல, அதனால சொல்லி இட்ஸ் எ க்ரோயிங் கோர்ஸ் தான். அப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தா இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளினிக்கல் பார்மசிஸ்ட் எல்லாம் இப்போ வந்துருச்சு. பீடியாட்ரிக் கிளினிக்கல் பார்மசிஸ்ட், கிரிட்டிக்கல் கேர் கிளினிக்கல் பார்மசிஸ்ட், ஆன்காலஜி கிளினிக்கல் பார்மசிஸ்ட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் இந்த கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட்ஸ்ல ஏதாவது ஏரியா இருக்கா, இல்லைன்னா மானிட்டர் பண்றது, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகளை கவுன்சிலிங் கொடுக்கறது, ட்ரீட்மெண்ட் இல்லை, அந்த மாதிரி ஃபுல் மெடிகேஷன்ஸ் இல்லைன்னா மெடிசின்ஸ் பத்தின விஷயங்கள் எல்லாம் இந்த கிளினிக்கல் பார்மசிஸ்ட கேட்பாங்க, பண்ணுவாங்க. அப்புறம் ஐசியூல எல்லாம் பார்த்துச்சுன்னா டோஸ் கால்குலேஷன்ஸ், டைலூஷன்ஸ் பார்க்கறது, ஆன்காலஜிலுமே அப்படிதான். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கிளினிக்கல் பார்மசிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஜாப் ஆஃப் ஃபார்மடிங்கிறது கிளினிக்கல் பார்மசிஸ்ட். இதை பொறுத்து எதுக்கெல்லாம் போவாங்க அப்படின்னா, கிளினிக்கல் ரிசர்ச்சுக்கு போகலாம், கிளினிக்கல் ரிசர்ச் ஃபீல்டுக்கு போகலாம், ஃபார்மகோ விஜிலன்ஸுக்கு போகலாம், இல்லைன்னா பிசிஷியன் அசிஸ்டண்டா போறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வேற ஜாப்ஸ் ஆஃபர்ஸுமே இருக்கு. ஸோ ஸ்கோப் ஏன் ஃபேமிலிக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா பார்த்தோம்னா, இப்போ நம்ம 6 வருஷம் பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 2 lakhs ஆகும் ஃபேமிலி படிக்கிறது. இப்போ மினிமம் 2 lakhs ஆகும்போது 6 வருஷம் நம்ம படிச்சு முடிச்சோம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆகுது கண்டிப்பா. அது முடிச்சு நம்ம வெளியே போகும்போது ஒரு 15, 20, 25 இந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு பேக்கேஜ் கிடைக்கக்கூடிய ஜாப் இதா நமக்கு இருக்கும்போது நமக்கு அதை வந்து நம்ம இவ்வளவு வருஷம் காசு கொடுத்து படிச்சோமே, அதுக்கு இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ல இருக்கிறது. அதுதான் ரீசன். ஆனா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ முன்ன இருந்ததை விட கிளினிக்கல் பார்மசிஸ்ட வந்து அலாட் பண்றாங்க. இப்போ NABH அக்ரெடிடேஷன் கிடைக்கணும்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து கிளினிக்கல் பார்மசிஸ்ட் வேணுங்கிறது. ஸோ பட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கிளினிக்கல் பார்மசிஸ்ட், இல்லை சீனியர் பார்மசிஸ்ட், ஜூனியர் பார்மசிஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே 30 கிளினிக்கல் பார்மசிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி அப்ராட் போயிட்டோம்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ரெஸ்பெக்டும் விஷயங்களும் ஃபேமிலி கிராஜுவேட்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். ஃபேமிலி கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டா, நம்ம யார்கிட்டயும் புதுசாக ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம்னா கண்டிப்பா வேணாம், அந்த 6 வருஷம் கோர்ஸ் அது படிச்சதுக்கு அப்புறம் வேலையும் கிடைக்காது, எதுக்கு அதெல்லாம் படிச்சு 6 வருஷத்தை எதுக்கு வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன். அஸ் மை சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எந்த கோர்ஸா ஃபேமிலின்னு இல்லை, எந்த கோர்ஸா இருந்தாலும் நம்ம எடுக்கும்போது நம்ம அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட இல்லைன்னா அந்த ஃபீல்ட்ல படிக்கிறவங்க கிட்ட ஒரு சஜஷன்ஸ் கேட்கணும். வேற யார்ட்டையும் கேட்காம அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு அதோடைய பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கோர்ஸுக்குமே சொல்றேன், பாசிட்டிவ் சைடு தெரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் சைடு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்றேன், ஃபேமிலிக்கு நெகட்டிவ் சைடு இல்லைன்னா சொல்ல, ஃபேமிலிக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஆனா நம்ம அந்த நெகட்டிவ்ஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஃபீல்டு ஓகேவா இருக்குமா, நமக்கு அதுல உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஃபேமிலி படிக்கலாம். உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா ஃபேமிலி படிக்கலாம். இப்ப எல்லாரும் நம்ம எல்லாருமே மிஸ்கான்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் கேட்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபேமிலியும் MBBS-ம் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பா ஒண்ணு கிடையாது. MBBS-ங்கிறது MBBS தான், ஃபேமிலிங்கிறது ஃபேமிலி தான். அப்போ நம்ம படிக்கிறதுக்கான ஒரு டிகிரி தான் அந்த டாக்டர் டிகிரின்னு சொல்றது. அப்போ டாக்டர் கிடைக்கிறதுனால நம்மளும் MBBS-ம் செய்யமான்னு கேட்டா சத்தியமா இல்லை. ஸோ MBBS வேலையை தான் பார்ப்பாங்க, நம்ம வேலையை தான் பார்ப்போம். எப்பவுமே அது சேம்னு நம்ம நினைச்சு ஃபேமிலி எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அது ஒரு மெயின் விஷயம். இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது அவங்களும் இல்லை, யாரு கூடயுமே கம்பேரிசன் தேவையில்லை. ஃபேமிலி படிக்கிறவங்க ஃபேமிலி ஜாப் அவங்களுக்கான இது வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாங்க. ஸோ கடைசியாக சொல்றது என்னன்னா, ஃபேமிலி எடுக்க போறவங்க வந்து கண்டிப்பா பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு அதெல்லாம் ஓகே இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தைரியமா ஃபேமிலி படிக்கலாம்.
நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம எங்கேயாவது போய் ரீச் ஆகும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும், அப்படிதானே? அப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோட எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ரீச் ஆகும். ஸோ நான் எப்பவுமே பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு கோட் இருக்கு, இஃப் தேர் இஸ் ஏ வில் தேர் இஸ் ஏ வே. அதான் நான் பிலீவ் பண்றேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.